Hi friends, வணக்கம். இன்னைக்கு நீங்க பார்க்க போற வீடியோ என்னோட டே இன் மை லைஃப் வீடியோ. இந்த டேல வந்து நான் என்னென்ன பண்றேன்றதை காட்டுறேன். ரெஸ்டாரண்ட் போனிருந்தோம். அந்த வீடியோவும் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க வீடியோ பார்க்கலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சேப்பங்கிழங்கு வந்து இது செடி அந்த கிழங்க வந்து சும்மா போட்டு விட்டேன். அது நல்ல செடியாக வந்தது. அப்புறம் இன்னொன்று வந்து அதுவும் வந்து ஏதோ ஒரு கிழங்கு தான் போட்டேன். சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் நல்லா தளைஞ்சு வந்தது. அப்புறம் மணத்தக்காளி கீரைலாம் இருக்குது. பட் இந்த ஏரியாவை வந்து என்னால் ப்ராப்பராக இந்த இயர் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. பட் வேறு மாதிரி பண்ணணும்னு இருக்கேன். ஏன்னா வந்து அந்த கிழங்கெல்லாம் போட்டால் அது நல்லாவே வருது. பட் அணிலோ இல்லை வேறு ஏதாவது வந்து எடுத்துகிட்டு போயிடுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த துளசி செடி வந்து நான் கோயிலில் வாங்கி ஒரு சின்ன டப்பா $5 வச்சேன். அது நல்லா தளைஞ்சு வருது. பசங்களுக்கு வந்து லைட்டாக காஃப் இருக்குனால அது கூட பனங்கள் கண்டு சேர்த்து கொடுக்கலான்னு எடுத்துகிட்டு போகிறேன். என்ன சாப்பிட்றேன்? வத்தல ஆசை துளசி துளசி கற்கண்டு என்ன சாப்பிட்ற? லோகன் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கான். இன்றைக்கி வந்து அவன் ப்ரெட்டும் பாலும் வந்து சாப்பிட்டுட்டு போகிறான். சம்டைம்ஸ் வந்து ப்ரெட்டு பால் இல்லைன்னா வந்து சாக்லேட் ஷேக்கு அது மாதிரி தான் காலையில் அவன் குடிச்சிட்டு போவான். ஏன்னா 3 மணி நேரம் தான் அங்கேயுமே ஸ்நாக் கொடுப்பாங்க. அப்புறம் வந்து அவன் சாப்பிடுவான். அவனை வந்து ரெடி பண்ணி விட்டுட்டு இன்றைக்கி ஸ்கூலுக்கு அதுக்கப்புறம் வந்து ஈகனை வந்து ரெடி பண்ணணும். ஸோ இவனுக்கு வந்து போயிட்டு ஒரு 3 ஹவர்ஸ்லேயே வந்துடுவான். அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. ஈகனுக்கு வந்து இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு வந்து நான் உப்புமா, எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து உப்புமா, அவனுக்கு வந்து அது லஞ்ச் எடுத்துகிட்டு போவான். அது நான் உப்புமா செஞ்சுட்டு அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்தது வந்து இன்றைக்கி ஃபுல்லாக வந்து கொஞ்சம் குக்கிங் அந்த மாதிரி தான் காட்டியிருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ஜார் வந்து இங்கே வந்து நமக்கு ஊரில் ஹாட் பேக் மாதிரி அது ஃபுட் ஜார், இங்கே கிடைக்கிற ஃபுட் ஜார். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா என்கிட்ட வந்து கோங்குரா, அதாவது நம்ம புளிச்சக்கீரை வந்து இங்கே கிடைக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வேக வச்சு வச்சுருவேன். அந்த கோங்குரா வந்து நம்ம வந்து நான் சிம்பிளாக இன்றைக்கி தாளிக்க போகிறேன் லஞ்சுக்கு. என்னென்னா தாளிப்புக்கு வந்து கடுகு, உளுந்து, சீரகம், வெந்தயம், அதுக்கப்புறம் வரமிளகா இதெல்லாம் நல்லெண்ணெயில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ண போகிறேன். புளிச்சக்கீரைக்கு வந்து நல்ல அந்த வரமிளகா வந்து நல்லா கருக வறுக்கணும். அப்போ அந்த அந்த காரம், அந்த டேஸ்ட், அந்த ஃப்ளேவர் எல்லாமே ரொம்ப நல்லா வரும். இது வந்து புளிச்சக்கீரை வந்து யூஸ்வலாக வேக வச்சு கடைஞ்சி வச்சுருவேன். அன்றைக்கி எனக்கு வந்து டைம் இல்லை, வேக வச்சு நான் வச்சுட்டு போயிட்டு வந்து பார்க்கும்போது கடைய முடியல. அதனால் அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். வேக வச்சு வச்சுருந்தோன்னா நம்ம வந்து அதை நிறைய டிஷ்ஷுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். பிரியாணி பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து சிக்கன், மட்டன், உருளைக்கிழங்குல போடலாம். இந்த மாதிரி எந்த காம்போ வேணாலும் புளிச்சக்கீரை செஞ்சு பார்க்கலாம், நல்லா வரும். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஆயில் நல்லா ஹீட் ஆகி கருகவும் வருந்துருச்சு மிளகாய். அதுக்கப்புறம் வந்து பூண்டு வந்து நிறைய போடுறேன். பூண்டை நம்ம வந்து ஹாட் ஆயிலில் போடும்போது அந்த வாசனையும் வந்து நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்து உப்பு, மஞ்சத்தூள் இவ்வளோதான். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு இல்லை, ஏன்னா நம்ம புளிச்சக்கீரை போட்டு அது வெந்து வரும்போதே வெங்காயமும் கரெக்டாக நமக்கு சாஃப்டாக ஆகிடும். வெங்காயம் வந்து க்ரன்ச்சியாக இருந்தாலுமே நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக கடையிற ஒரு புளிச்சக்கீரை தான். எங்களுக்கு சின்ன வயசுலலாம் எங்கள் அம்மா இந்த மாதிரி சிம்பிளாக கடைஞ்சி ஒரு ஆம்லேட் போட்டு தருவாங்க. நல்லெண்ணெய் ஊற்றி சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு புளிச்சக்கீரை வந்து அந்த தண்ணியோடைய அந்த வேக வச்ச அந்த புளிப்பான தண்ணியோடையே செய்கிறது தான் பிடிக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இப்போ நான் தாளிச்சிட்டு இதை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து கொஞ்சமாக இது பண்ணி விட்டுட்டேன். கரண்டி வச்சு நல்லா அந்த கீரையை வந்து நல்லா நம்ம வேகும் போது சாஃப்டாக இருக்கும். அப்போ கடைஞ்சி வச்சிட்டோன்னா ஈஸி. பட் ஒன்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சோன்னே கொஞ்சம் லைட்டாக வந்து ஒரு மாதிரி இருக்கும். பட் ஹீட்டு கொடுத்ததுக்கப்புறம் சாஃப்ட் ஆகிக்கும். நான் உப்பு சேர்க்காம தான் வேக வச்சுருந்தேன். அதனால் உப்பை வந்து இப்போ தேவையான அளவு சேர்த்துட்டு இதை நல்லா வந்து இது கடையிறதை வச்சு நம்ம கடைஞ்சி விட்டுட்டு எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நான் கடைஞ்சேன். திரும்பவும் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த தண்ணியோடு சேர்ந்து அது இன்னும் நல்லா சாஃப்ட் ஆகணும்னு மூடி போட்டு வேக வச்சேன். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் எனக்கு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. நல்லா ஒரு நல்ல இதுக்கு 5 மினிட்ஸ் கடைஞ்சிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து நல்லெண்ணெய் வந்து ஏற்கனவே நிறைய நல்லெண்ணெய் ஊற்றிருப்பேன். திரும்பவும் வந்து
புளிச்சக்கீரைக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து நம்ம இது வந்து கிட்டத்தட்ட ஊறுகாய் மாதிரி தான் செய்கிறோம். ரொம்ப நாள் வரும் நமக்கு. நல்லெண்ணெய் விட்டு இதை நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம அப்படியே வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுற வேண்டியதுதான், அப்பப்போ கிண்டி கொடுத்துட்டு. இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா ஆயிலெலாம் வந்து லூஸ் அவுட் ஆயிடுச்சு. புளிச்சக்கீரை வந்து ரெடி ஆயிடுச்சு. மிக்சிலையும் போட்டு அரைக்கிறாங்க தான் அரைச்சிக்கலாம். பட் எனக்கு அந்த கீரையை வந்து இந்த மாதிரியே சாப்பிட்றது பிடிக்கும். அதனால் வந்து நான் அரைக்கலாம் இல்லை. ஸோ இந்த மாதிரி கடைஞ்சி வச்சுக்கிட்டேன் நான். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து சாமை சாப்பாடு, அவரைக்காய் பொரியல், அதுக்கப்புறம் புளிச்சக்கீரை. புளிச்சக்கீரை பார்த்திங்கனாலும் தெரியும், நமக்கு அந்த ஆயில் வந்து எண்டில் வந்து வெளியில் வரும். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம அதை வந்து ரெடி பண்ணணும். இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா ரொம்ப நாள் நமக்கு வரும். ஊறுகாய் மாதிரி தான் இது, அதனால் கெட்டு போகாது. கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு மேலேயே வரும். ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா நான் வால்மார்ட் போயிருந்தேன். இப்போ எங்களுக்கு ஹாலோவின் வரப்போகுது நெக்ஸ்ட் மந்த்து. அதனால் வந்து வால்மார்ட் ஃபுல்லாக ஹாலோவின் காஸ்டியூம், ஹாலோவின் டெக்கர் எல்லாமே இருந்துச்சு. இங்கே வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே யூஸ்வலாகவே மற்ற கடையோட வால்மார்ட்டில் நமக்கு சீப்பாகவே காஸ்டியூம்லாம் கிடைக்கும். நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துருந்துச்சு இந்த தடவை. நைட் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் போயிட்டுருக்கோம். ரொம்ப வருஷமாக போகணும்னு நினச்ச ரெஸ்டாரண்ட், எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெஸ்டாரண்ட் பிஎஃப் சாங்ஸ்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இங்கே இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வீக்கெண்டில் போனால் உட்காரத்துக்கு இடமே கிடைக்காது. வாக்கி டாக்கி கொடுத்துட்டு நம்ம வெயிட் பண்ணிகிட்ருப்போம். அப்புறம் அவங்க கால் பண்ணுவாங்க. இங்கே வந்து ஃபேஷன் மால்னு ஒன்று இருக்குது, அதுக்கு பக்கத்தில் தான் இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற டிஷ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிட்டத்தட்ட 8 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் இங்கே சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் போகணும்னு நினப்போம். இப்போ தான் வந்து போகிறோம். நாங்கள் போனது வந்து வீக் டே, அதனால் வந்து ரஷ் எதுவுமே இல்லை. ரொம்ப ரிலாக்ஸ்டாக நம்ம சாப்பிட்டு வரலாம். உள்ள ரெஸ்டாரண்ட் பார்க்க இப்படி தான் இருக்கும். உள்ளேயுமே அழகாக இருக்கும். அதே மாதிரி ஃபுட்டும் எனக்கு இங்கே ரொம்ப பிடிக்கும். பிஎஃப் சாங்ஸ் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். பட் ஆனால் வந்து நம்ம ஒன் டைம் வந்து போனோன்னா நல்லாவே இருக்கும். ரெஸ்டாரண்ட் ஃபுட்டும் நல்லாயிருக்கும். ரெஸ்டாரண்ட் ஆம்பியன்ஸுமே நல்லாயிருக்கும். இப்போ வந்து நாங்கள் என்னென்ன சாப்பிட்டோன்றதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ மெனு கார்டில் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து அப்படைசர் சொல்ல போகிறோம். அதுக்கடுத்து வந்து பசங்களுக்கு வந்து அவங்க போனோன்னே இங்கே யூஸ்வலாக
எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் கொடுக்குறது தான். க்ரையான்ஸ் வித் கலர் பண்ணுற இதெல்லாம் கொடுப்பாங்க. இது வந்து டெசர்ட் வந்து இங்கே டெசர்ட்டும் சூப்பராக, அப்படைசரும் டெசர்ட்டும் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் மெயின் கோர்ஸை விட. இங்கே அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஆர்டர் பண்ண அப்படைசர் வந்து வெஜ் ஸ்ப்ரிங் ரோல். வெஜ் ஸ்ப்ரிங் ரோல் வந்து நல்ல கிறிஸ்பியாக நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு இங்கே. இது வந்து அது கீழே வந்து ஒயிட் கலரில் இருக்கிறது, அதோட நேம் எனக்கு தெரியாது. ஆனால் அது வந்து எப்படின்னா கொஞ்சம் நமக்கு குச்சி குச்சியாக அப்பளம் மாதிரி நம்ம வடகம் மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். இது இது வெஜ் ஸ்ப்ரிங் ரோல் வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டில் ரொம்பவே ஒரு நல்ல அப்படைசர் வந்து லெட்டஸ் ரேப். வெஜிடேரியன்லேயும் இருக்கும், சிக்கன்லேயும் இருக்கும். வெஜிடேரியனில் வந்து டோஃபுவை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி இருக்கிறது எனக்கு தெரிஞ்சது. பட் இன்னொரு வெஜிடபிள் போட்டிருந்தாங்க, அது என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. பட் இதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ லெட்டஸை வந்து நமக்கு வந்து லேயராக கொடுத்துருவாங்க. அதை வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணி சாப்பிட வேண்டியதான். இது வந்து ஃப்ரைடு கேலமரி, நம்மளோட கனவா மீனை வந்து டீப் ஃப்ரை பண்ணது. பசங்களுக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும். நல்லா இருந்துச்சு, இதுவுமே நல்லா இருந்துச்சு. லெட்டஸ் ரேப்பும் நல்லா இருந்துச்சு. யாராவது பிஎஃப் சங்க்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னா லெட்டஸ் ரேப் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். லோகன் வந்து இந்த குச்சி குச்சியாக இருக்கிறத எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தான். இப்போ லெட்டஸ் ரேப்பில் வந்து நம்ம ஒரு அந்த லேயராக லெட்டஸ் எடுத்துட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணி அந்த சாஸ் இதெல்லாம் போட்டு நம்ம சாப்பிட்டோன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். லெட்டஸ் வந்து நம்ம இந்த மாதிரி சாப்பிடும்போது ஈஸியாக சாப்பிட்ருவோம், நல்லாயிருக்கும். எங்கள் எல்லாருக்குமே இந்த லெட்டஸ் ரேப் ரொம்ப பிடிக்கும். யாராவது போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். லோகன் வந்து வெறும் லெட்டஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தான். நல்லா அவனுமே இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டான். இங்கே வந்து டம்ப்ளிங்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இங்கே வெஜிடேரியன் கிடையாது, ப்ரான் இருந்துச்சு. ஸோ ப்ரான் டம்ப்ளிங்ஸ் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். மோமோஸ் வந்து ஃப்ரை பண்ணது தருவாங்க, ஸ்டீம் பண்ண நம்மக்கிட்ட ஆப்ஷன் கேட்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் மோமோஸ் வந்து. லோகன் வந்து மியூசிக் கேட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ இந்த மோமோஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மோமோஸ்ன்னு இல்லை, ஜென்ரலாகவே வந்து எனக்கு வந்து டம்ப்ளிங்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும். இது நிறைய பேருக்கு வந்து அந்த ப்ளைனாக இருக்கிறது பிடிக்காது, பட் எனக்கு பிடிக்கும். இது வந்து கிட்ஸுக்கு ஆர்டர் பண்ண ஃப்ரைட் ரைஸு, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வித் எக்கெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலாக மெயின் கோர்ஸ் நம்மளால் ஃபுல்லாகவே சாப்பிட முடியாது, பட் ஆனால் நல்லாயிருக்கும். இங்கே எக் பிளான்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். எக் பிளான்ட் ஒன்று, அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து கொம்ஃபு சிக்கன் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் சிங்கப்பூரியன் நூடுல்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். பட் அது வந்து அந்தளவுக்கு இல்லை, மற்றதெல்லாமே நல்லா இருந்துச்சு. வெஜ் ஃப்ரைட் ரைஸும் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். மற்ற எல்லாமே நல்லா இருந்துச்சு. எனக்கும் ஈகனுக்கும் இந்த நூடுல்ஸ் வந்து அவ்வளோவா பிடிக்கல. டேஸ்ட் வைஸ் வந்து ஓகேவாக தான் இருந்தது. ஸோ இதோடலாம் வந்து நல்லா இங்கே வந்து சாப்பிட்ணுன்னா அப்படைசரும் டெசர்ட்டும் சாப்பிட்டாலே நமக்கு வந்து நல்லாவே வந்து ஃபுல்லாகவே சாப்பிட முடியாது, அந்தளவுக்கு நிறைய குவான்டிட்டி தான் இருக்கும். ஸோ டெசர்ட் வந்து இங்கே சான்ஸே இல்லாமல் இருக்கும். என்னென்னா வந்து நியூயார்க் சீஸ் கேக், இதுவுமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம், ஃப்ரைடு பனானா வித் ஐஸ்கிரீம், பனானா ஸ்ப்ரிங் ரோல்னு சொல்லுவாங்க. இதை உள்ளே வந்து பனானாவை ஸ்டஃப் பண்ணி ஸ்ப்ரிங் ரோல்குள்ளே வச்சு டீப் ஃப்ரை பண்ணி அதை வந்து ஐஸ்கிரீமோடு சாப்பிட்றோம். அப்புறம் 5 லேயர்ஸ் ஆஃப் சாக்லேட் கேக்கு. இதில் இந்த 3 டெசர்ட்டுமே செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. பனானா ஸ்ப்ரிங் ரோல்னோடனே எப்படி இருக்கும்னு நினச்சேன், பட் ட்ரை பண்ணியிருக்கேன் முன்னாடி, பட் எனக்கு பெருசாக ஞாபகம் இல்லை. பட் டேஸ்ட் வைஸ் வந்து இந்த டெசர்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படைசரும் நல்லா இருந்துச்சு. இந்த எண்டில் வந்து ஃபார்ச்சூன் குக்கி கொடுப்பாங்க. எனக்கு இந்த பார்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த ஃபார்ச்சூன் குக்கியில் இருக்கிறத இது வந்து லோகனுக்கு வந்தது. அதை உடச்சி படித்து பார்க்குறதுக்கு அந்த நிமிஷம் வந்து ஒரு நல்ல ஹாப்பியாக இருக்கும் மனசு. அதனால் வந்து எனக்கு இந்த ஃபார்ச்சூன் குக்கி ரொம்ப பிடிக்கும். ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் சாப்பிட்டோம். இப்போ வந்து கிளம்பியாச்சு. பிஎஃப் சாங்ஸ் வந்து என்னோடய ஃபேவரட்டான ரெஸ்டாரண்ட், ஃபுட்டுமே நல்லாயிருக்கும் இங்கே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.